இப்போது நீங்கள் அலோபதி மாத்திரை ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, காய்கறி கீரை எடுக்கிறீங்க, அதனால் ஏதாவது ட்ரக் இன்ட்ராக்ஷன் நடக்குதா? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சாப்பிடாத கீரை வகைகளை நாங்கள் மூலிகைன்னு சொல்கிறோம். நீங்கள் அதை ரெகுலராக சாப்பிட மாட்டீங்க, நாங்கள் அதை எப்பயாவது ஒரு வாட்டி படித்து நோய்க்கு தரதுனால கருப்பை வந்து வலு இல்லாமல் இருக்குது. ஒரு கரு முட்டை உருவாகுது, அது வந்து என்ன பண்ணுதுன்னா கர்ப்பப்பையில் வந்து போய் பதியுது. இப்போ பதிஞ்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு அந்த தொப்புள் கொடி உருவாக்கும். இந்த இடத்துல 2 இது நடக்கும். அப்போ கர்ப்பப்பையை வந்து வலுப்படுத்தணும், அதுக்குண்டான மருந்துகள் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுப்போம். அதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தவிர்க்கிறதுன்னு இல்லை, சரிவிகித உணவு எடுக்கிறது முக்கியம். எந்த உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடம்புக்கு தேவையான, ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் புரதமும் கொழுப்பும் சேர்ந்து தான் ஒவ்வொரு செல்லும் உருவாகியிருக்கு. கார்போஹைட்ரேட்ன்றதும் நம்ம உடம்புக்கு எரிச்சு சக்தியை கொடுக்கறது தான் இருக்குது. ஸோ ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் தான் இருக்காரு. எஸ், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு சில பெண்களுக்கு வந்து இப்போ பிரெக்னன்சியுமே வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். பட் அப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 2nd மந்த்லயோ இல்ல 3rd மந்த்லயோ வந்து அபார்ஷன் ஆகிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குமே சித்த மருத்துவத்துல வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஆமா, அதாவது வந்து நல்ல கேள்வி. இங்க பாருங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க கருப்பை வந்து வலு இல்லாமல் இருக்குது. இப்போது ஒரு கரு முட்டை உருவாகுது, அது வந்து என்ன பண்ணுதுன்னா கர்ப்பப்பையில் வந்து போய் பதியுது. இப்போ பதிஞ்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு அந்த தொப்புள் கொடி உருவாக்கும். இந்த இடத்துல 2 இது நடக்கும். இப்போ இது போய் ஒழுங்காக பதியாமல் இருக்கலாம், இல்லை பதிஞ்சு வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்ப்பப்பை வீக் ஆக்குறதுனால முட்டையை வந்து கேரி பண்ணி வளர்க்குறதுக்கான அந்த சத்து இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலர்களுக்கு வந்து நல்லா நடக்கும், ஏன்னா கர்ப்பப்பை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி இல்லாமல் ஆயிரும், அது ரொம்ப வீக் ஆயிரும். அப்போ வீக் ஆகிறதுனால இந்த கரு முட்டை வந்து இன்பிளான்ட் ஆகி அந்த ஹெவியை தாங்கி வளர முடியாது. அதனாலே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 3 மாதம் 4 மாதம் ஆன பின்னாடி மிஸ்கேரேஜ் ஆகும். இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் நடக்கலாம், ஆனால் வந்து இந்த கர்ப்பப்பை வந்து சத்து இல்லாதனால தான் மெயினாக வந்து அப்போ நடக்குது. அப்போ கர்ப்பப்பையை வந்து வலுப்படுத்தணும், அதுக்குண்டான மருந்துகள் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுப்போம். அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த அசோகப்பட்டை இருக்குது சொல்லுவாங்க இல்லைங்களா, அசோகரிஸ்டம், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் அசோகப்பட்டையை வந்து பயன்படுத்துறத சொல்லுவாங்க. இந்த அசோகப்பட்டை வந்து அதை கஷாயமோ அது மருந்தாவோ பயன்படுத்தும் போது இந்த கர்ப்பப்பை சுவர்கள் வந்து வலுவடையும். இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அவங்க இந்த அசோகப்பட்டை இதுக்கு ஸ்பெஷலாக வந்து பயன்படுத்தலாம். அந்த யூட்ரஸோட வால் ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சுன்னா நல்ல இம்ப்ளான்ட் வந்து போய் பதியும். சில டைம்லலாம் ஐவிஎஃப் இந்த மாதிரி பண்ணுவாங்க, கருமுட்டையை பதிய வைப்பாங்க, ஆனால் அது மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா இந்த கர்ப்பப்பை வந்து வலு இல்லாமல் இருக்கிறது தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஏஜ்டு இதெல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பையை வலுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து உள்ளே கொடுப்போம். உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ரென்த் ஆகும், அது நமக்கு தெரியும். அப்போ போய் இம்ப்ளான்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த கரு சீக்கிரமா பதிஞ்சு மிஸ்கேரேஜ் ஆகாம வந்து நமக்கு வளரும். ஒரு டவுட் சார், இப்ப சித்த மருத்துவம் அப்படின்னாலே வந்து சரியாகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் லாங் டேர்ம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ இப்ப இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறாங்க, அதுல வந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னு தான் இப்ப சித்த மருத்துவத்துக்கு வருவாங்க, ஆனா அது லாங் டேர்ம் ஆகும் இல்லையா சரியாகிறதுக்கு? சோ அந்த மாதிரி தான் இருக்கா இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லையா? இல்ல, அது உண்மைதான், ஒரு வகையில உண்மைதான். என்ன அப்படின்னாக்கா சிம்டமேட்டிக் ரிலீஃப்க்கும் இது தீர்வுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். பெரும்பாலும் வந்து புட்டி வலி வர்றது வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த இடத்துல சுற்றி இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும், வீக்கம், நீர் கொத்துருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு பெயின் கில்லர் வந்து எடுத்துப்பாங்க. பெயின் கில்லர் எடுத்தாங்கன்னா அப்போதைக்கு அந்த வலி வந்து அரெஸ்ட் ஆயிரும். அது ரெமிடி, அதாவது வந்து ஒரு சின்ன அந்த சிம்டமேட்டிக்கை நம்ம ரிலீவ் பண்ணிடுறோம். சரி, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சில டைமில் அதுக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அந்த இன்ஃப்ளமேஷனை கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுத்து அந்த வீக்கத்தை வந்து கரைக்கிறோம். திரும்பவும் அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் வந்து ட்ரை ஆகுது இல்லைங்களா, அந்த ட்ரைனஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தைலங்கள் மாதிரி, அதாவது வந்து சிப்பி நெய் மாதிரியான உள்ளுக்கு குடிக்கக்கூடிய தைலங்கள் இருக்குது, சர்வாங்க மாதிரியான தைலங்கள் இருக்குது. அந்த தைலங்கள் சார்ந்த சாப்ஜல் கேப்சூலில் இப்போ மீன் மாத்திரை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மாத்திரை இப்போ சித்த மருத்துவத்துலேயும் நிறைய அந்த தைலங்கள் பேஸாக வருது. அந்த மாதிரியான மாத்திரைகள் எடுக்கும்போது இந்த ஜாயிண்டில் இருக்கிற ட்ரைனஸ் வந்து கம்மியாகும், அந்த வறட்சி வந்து போகும். அப்போ திரும்ப இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்காது. அப்போ இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கலன்னா அப்போ வலி கம்மியாகும். ஒரு வலி மாத்திரை போட்டு அப்போதைக்கு பெயின் அரெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக நாங்கள் அதை பண்ணுறோம்.
இது கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையாக கொடுக்கும்போது அங்கே இன்ஃப்ளமேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுது, அந்த ட்ரைனஸ் வந்து கம்மியாகுது. அதுக்காக அதை நாங்களும் அதை பர்மனெண்ட்டாக அப்படியே வந்து ட்ரைனஸை வந்து குணமாக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் வயசாகிறத யாராலையுமே தடுக்க முடியாது இல்லையா? அந்த ட்ரைனஸ் வந்து ஆகும், அது இது பண்ணும். ஆனால் அதை வந்து நம்ம தடுத்து வலி இல்லாமல் நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்ம இது பண்ணலாம். இது கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் எடுக்கும்போது நமக்கு ஒரு 5 வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே மறுபடியும் கொஞ்சம் அந்த நம்மளோட அதே உணவு பழக்கம் அதே லைஃப் ஸ்டைல் தான் மெயின்டைன் பண்ணுறோம். மறுபடியும் அங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும், அப்புறம் மறுபடியும் இன்ஃப்ளமேஷன் வரும். ஸோ இந்த மாதிரியான இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. சிம்டமேட்டிக் ரிலீஃபு ப்ளஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டிசீஸ் பேஸ்டு ரிலீஃப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு இதாக அட்ரஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சித்தா ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் மெடிசன் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சித்தா ட்ரீட்மெண்ட் வரணுமா, இல்லை அந்த மாதிரி எதுவும்? அப்படி கிடையாது. அதாவது வந்து அது நம்ம எடுக்கிற ட்ரக்கை பொறுத்து. அதாவது வந்து அது படித்த டாக்டருங்களுக்கு வந்துடும். ட்ரக் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கும் அதிலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வந்து தெரியும். ஏன் இப்போது நீங்கள் அலோபதி மாத்திரை ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, காய்கறி கீரை எடுக்கிறீங்க, அதனால் ஏதாவது ட்ரக் இன்ட்ராக்ஷன் நடக்குதா? இல்லைல்ல. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சாப்பிடாத கீரை வகைகளை நாங்கள் மூலிகைன்னு சொல்கிறோம். நீங்கள் அதை ரெகுலராக சாப்பிட மாட்டீங்க, நாங்கள் அதை எப்பயாவது ஒரு வாட்டி படித்து நோய்க்கு தரதுனால அது மூலிகை. மற்றபடி அது இதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரக் இன்ட்ராக்ஷன் நடக்குமானா கிடையாது, இதுவரையும் நாங்கள் பார்த்தது. ஆனால் சில டைமில் வந்து நடக்கிறது இருக்குது. எப்படி அப்படின்னா சில சித்த மருத்துவத்தில் நாகப்புறப்பம்ன்றது சில கொடுப்போம். மினரல் ஜிங்க் மாதிரி தான் அது வந்து நமக்கு இது ஆக்ட் ஆகும். அந்த ஜிங்க் நம்ம விட்டமின் அதிகமாக ஜிங்க் எடுக்கும்போது காப்பர் அப்சார்ப்ஷன் வந்து தடைப்படும். நம்ம நார்மலாகவே சில தாவரங்களில் செம்பு சத்து இருக்கும், காப்பரோட சத்து வந்து இருக்கும், பிளான்ட்லேயே இருக்கும். அதை நம்ம எடுக்கும்போது காப்பர் வந்து அந்த அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகும். அப்போ அது சார்ந்த பற்றாக்குறை நமக்கு வரும். சில டைமில் காப்பர் வந்து நம்ம உடம்புல படுற ஸ்கின்ல ஒயிட் பேச்சஸ்லாம் வந்து வரதுக்கான காரணம் அதுவாக இருக்குது. ஏன் 99% சொல்லலாம். ட்ரக் இன்ட்ராக்ஷன்றது வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா நம்ம கீரை மேக்ஸிமம் ஹெர்பல் பேசிஸில் தான் வந்து நம்ம போகிறோம். அப்படி இது கொடுக்கும்போது தான் பெருமருந்துகள் கொடுக்கும்போது கொஞ்சம் பற்றி அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்து இந்த சித்த மருத்துவம் வந்து செட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன ரீசன் சார்? அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. எல்லா மருந்துமே எல்லாருக்குமே செட் ஆகணுன்றது கிடையாது. இப்போ ஆன்டிபயோட்டிக் எடுத்தவங்க நிறைய பேர் சாகுறது, பென்சிலின் எடுத்தவங்க இல்லை, அப்போ அது எல்லாருக்கும் செட் ஆகிடுச்சா? பென்சிலின்ல குறைபாடு இருக்கா? அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து பெப்பர் அலர்ஜி இருக்கா, பீனட் அலர்ஜி இருக்கா, வேர்க்கல்ல வேர்க்கல்ல சாப்பிடும்போது அது அலர்ஜி இருக்கா, அதுவும் சித்த மருத்துவம் தானா அப்படின்றதில்ல. ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வாமை வரது வந்து காமன். அது பீனட்ன்றது என்ன உணவு தானே. சில உணவு எப்போதும் ஒவ்வாமை வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த எக்ஸப்ஷன்ஸை வந்து மொத்தமாக ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது, பொது பட்டியலுக்கு வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. சில நேரங்களில் அவங்க எடுக்கும்போது இப்போ நம்ம சித்த மருத்துவம் நம்ம சொல்லுவோம், சில மிஸ்கால்குலேஷன்லாம் நடக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட வரும்போது ஒரு ரொமோட்டாய்டு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரொமோட்டாய்டு பேஷண்ட் ஒரு 10 வருஷம் இருக்குன்றது வச்சுக்கோங்க. பெயின் கில்லர் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீராய்டு, டெக்ஸா, இந்த மாதிரியான வைசோலன், பிரெட்னிசோலன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீராய்டு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அப்கிரேட் ஆகிருப்பாங்க. ஸ்டீராய்டு எடுத்தால் தான் வலி கண்ட்ரோல்ட் ஆகும், சரிங்களா? இப்படி வருஷ கணக்கில் பழகிடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, வந்த பின்னாடி ஸ்டீராய்டெலாம் எடுக்காதீங்கம்மா, தேவையில்லை, வலிக்கு நீங்கள் இது பண்ணலாம், நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க. இத்தனை நாள் அவங்க ஓவர் டோஸ் எடுத்து உடம்பு வந்து பழகி வச்சுருப்பாங்க. அப்போ சில டைமில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த பெயின் கில்லரும் இந்த ஸ்டீராய்டை விட்ரா பண்ண உடனே அவங்களுக்கு அந்த நார்மலாக இருக்கிற நேச்சுரலான வலி வந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம பத்தியமாக இருந்து மருந்து கொடுத்துருப்போம். பேஷண்ட்டோட பொதுவான மனநிலை என்ன இருக்கும், இந்த மருந்து எடுத்ததுனால நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது அவங்களோட இதா இருக்கும். அப்ப நாம ஒரு மருத்துவரா அவங்களுக்கு வந்து, இல்லம்மா நீங்க இந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு இருந்தீங்க, இதை வித்ட்ரா பண்ணிருக்கீங்க, இது உங்களுக்கு நேச்சுரலான பெயின், இத்தனை நாள் பெயின் கில்லர் கொடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை நம்ம இப்ப இல்லாம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்றோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படி இல்லையா, ரொம்ப தாழ்றா இருக்கா, அப்ப அந்த டைம்ல நானே சொல்லுவேன், பெயின் கில்லர் ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க, டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு, நீங்க எடுத்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, அது எதனால அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து பேஷண்ட்டோட இன்டர்பிரேஷன் வந்து அவங்களுக்கு நடக்கிறத அவங்க சொல்றாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கான காரணம் என்னன்றது அந்த மருத்துவருக்கு தெரியும். உண்மையிலேயே ஒவ்வாமையா, இல்லை வந்து வேற ஏதாவது உணவு பழக்கமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, எதனால இந்த சிம்டம் வந்து இதாக இருக்குது, இந்த பிரச்சனையை நான் பொதுவாக எதில் பார்க்குறேன் அப்படின்னா, சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி ரொமட்டாய்டு பேஷண்ட்டுக்கும் பார்ப்போம். ஏன்னா சோரியாசிஸ்க்கு வந்து இப்போ கேட்பாங்க, அதுக்கடுத்து ஸ்டீராய்டு தான் கொடுப்பாங்க, ஸ்டீராய்டு கொடுத்தோடனே சப்சைட் ஆகும். அதுக்கப்புறம் விட்டுட்டு நம்மகிட்ட வரும்போது நம்ம ஸ்டீராய்டெலாம் நிறுத்தின உடனே மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும்.
அப்போ நாங்கள் பேஷண்ட்கிட்ட சொல்லுவோம் அதிகமாகிட்டு தான் கம்மியாகும், கொஞ்சம் பயப்படாதீங்க. ஏன்னா இந்த மருந்தை விட்ரா பண்ணிட்டாங்கல்ல ஸ்டீராய்டை, அதை வந்து பேஷண்ட்கிட்ட வந்து நம்ம கவுன்சிலிங் மூலமாக புரிய வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க உணவு முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து அவங்களோட உணவு முறையில இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? தவிர்க்கிறதுன்னு இல்லை, சரிவிகித உணவு எடுக்கிறது முக்கியம். எந்த உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடம்புக்கு தேவையான, ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் புரதமும் கொழுப்பும் சேர்ந்து தான் ஒவ்வொரு செல்லும் உருவாகியிருக்கு. அந்த செல்லோட அவுட்டர் மெம்பரேனே பார்த்தீங்க, இது லிப்பிட் லேயரும் புரோட்டீன் லேயரும் சேர்ந்து தான் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்ந்துருக்கு. சரியா? கார்போஹைட்ரேட்ன்றதும் நம்ம உடம்புக்கு எரிச்சு சக்தியை கொடுக்கறது தான் இருக்குது. ஸோ மாவு சத்து உள்ள பொருட்களை கம்மியாக தான் இது பண்ண சொல்லுவோம். கீரை காய்கறிகளை தான் வந்து அதிகமாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம். நாங்கள் சொல்கிறதே எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஒரு தட்டில் நிறைய நீங்கள் சாப்பாடு எடுக்கிறீங்கனாக்கா அதில் வந்து சரி பாதி வந்து காய்கறிக்கு ஒதுக்கிடுங்க, இன்னொரு பாதி வந்து புரதத்துக்கு ஒதுக்கிடுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பசி இருந்ததுன்னா ஒரு இட்லி, ஒரு இடியாப்பம், அந்த மாதிரி வந்து கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துக்கு வந்து ஒதுக்குங்க அப்படின்றத தான் நாங்கள் சொல்லுவோம். ஆல்கஹால் பிரச்சனையினால வந்து அவங்களுக்கு ஸ்பெர்ம், அப்போ லகரி வஸ்துக்களை புகையிலை வந்து தவிர்க்க சொல்லுவோம், பாக்கு போடுறதை தவிர்க்க சொல்லுவோம், மது அருந்துவதை வந்து இந்த மாதிரி லகரி வஸ்துக்களை வந்து கொஞ்சம் ஒதுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த இனிப்பு சுவை வந்து, ஏன்னா சித்த மருத்துவத்தோட தத்துவத்தைப்படி விந்தணுல வந்து இனிப்பு சுவை வந்து அதிகம். ஸோ அதனால அந்த டைம்ல வந்து கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் சாப்பிட சொல்லுவோம், புரதம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்க சொல்லுவோம். அப்படி எடுத்துக்கும் போது கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா பீக்காக இருக்கும். பெண்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கா, இல்லை கர்ப்பப்பையிலேருந்து இதாகனால வந்து இதாகுதா, இல்லை கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கா, அப்போ இடுப்பு அவங்களுக்கு வலு இல்லை அப்படின்னாக்கா உளுந்தங்களி மாதிரி கொடுக்க சொல்லுவோம். அப்போ உளுந்தை எடுத்த அந்த புரதம் தான், வேற ஒன்றும் கிடையாது, அது இடுப்பு வன்மை அடையும். எள்ளு எடுக்க சொல்கிறோம். ஏன் எடுக்க சொல்கிறோம்? அதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, ஜிங்க் அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து அதில் இருக்குது. அப்போ எள்ளு, சோளம், கம்பு இந்த மாதிரியான உணவுகளை வந்து நிறையா கொடுக்க சொல்லுவோம். ஃபைபர், கீரைகள் வந்து நிறைய எடுக்க சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா கீரைகள் தான் மினரல்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதில் வந்து ரொம்ப அதிகம். அப்போ கீரைகள் வந்து நம்ம இந்த மாதிரி எடுக்க சொல்லுவோம். தவிர்ப்பதை வந்து கொஞ்சம் உப்பு புளியை வந்து தவிர்க்க சொல்லுவோம் மேக்சிமம் 2 பேருக்கும். ஏன் அப்படின்னாக்கா உப்போட தன்மை, உப்பும் புளியும் உடம்புல ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனை வந்து அதிகப்படுத்தும், இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம உடம்புல அதிகமாகும். அதிகமாக உப்பு எடுக்கிறவங்களுக்கு நீர் கோத்துக்கிற தன்மை உடம்புல அதிகமாயிரும். அதுதான். சரிங்களா? ஏன்னா ஒன்றும் சொல்லணும் அப்படின்னா WHO ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு ரெஃபர் பண்ணுறது வந்து 4 கிராம் தான். ஆனால் நம்ம சராசரியாக அதிகமாகவே அதுக்கு மேலே உப்பு தான் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்கிறது, சித்த மருத்துவத்தில் சொல்கிறது, எந்த இது வந்தாலும் 2 கிராம் தான் சொல்லுவோம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 2 கிராமுக்கும் குறைவாக எடுத்துக்கிறது நல்லது. கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே உப்பு வந்து புளியை வந்து கம்மி பண்ண சொல்லுவோம். அதுக்கு மேலே அவங்களுக்கு காட்டுற அறிகுறியை வச்சு தான் வந்து உணவை வந்து பரிந்துரைப்போம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.